ஒரு பக்கத்து வீட்ல புதுசா ஒரு வயதான பெண்மணி குடிபுகுறாங்க. அது பக்கத்து வீட்ல தம்பதியர் 2 பேர் இருக்கிறாங்க. அந்த 2 பேருக்கும் அந்த பெண்மணி தம்பதியா இருக்கக்கூடிய அந்த பெண்மணி கேட்பா அடிக்கடிக்க பக்கத்து வீட்ல ஒரே எரிச்சலா இருக்கு. டிவி சவுண்டா இருக்குது. நம்மளால டிவியே வைக்க முடியல. ஒரு ரேடியோ வைக்க முடியல. பெரிய தலைவலியா இருக்குதேன்னு சொல்லிக்கொண்டே இருப்பா தன்னுடைய கணவனிடம். சில நாட்களாக பக்கத்து வீட்டிலிருந்து எந்த ஒரு சவுண்டும் வரவில்லை. டிவிக்கு நிகழ்ச்சியும் வரவில்லை. உடனடியாக தன் கணவர், "ஏன்டி என்ன பண்ற? வா பக்கத்துல டிவியே ஓடாம இருக்குது. அந்த பாட்டி ஒண்டியா இருப்பாங்க. என்ன ஏதுன்னு போய் கேட்கலாம். டிவி ரிப்பேரா இருந்தா ரிப்பேர் பண்ணி குடுக்கலாம் வான்னா." "ஏங்க நீ கிடக்குறேங்க. கம்முனு இருங்க, கம்முனு இருங்க. ஒரே சத்தம் தலை வலிக்குது. இன்னைக்காவது நிம்மதியா இருக்கிறேன்னு." "ச்சே ச்சே வா வா." சட்டு சட்டு என்று சட்டை மாட்டிக்கொண்டு முற்படுகின்ற போது உடனடியாக அந்த பெண்ணும் பின்தொடர்கிறார். பக்கத்து வீட்டில் சென்று கணவன் பில் அடிக்கவா உள்ள இருக்கின்ற அந்த முதிய பெண்மணி, "வாங்க, வாங்க. நல்லா இருக்கிறீங்களா? வாங்க, வாங்க உட்காருங்க. எப்படி இருக்கிறீங்க?" தண்ணி எடுத்து வந்து குடுத்தாங்க. குடிச்சாங்க. குடிச்சிட்ட பிறகு, "என்ன டீ, காஃபி ஏதாவது சாப்பிடுறீங்களா?" "எதுவும் வேணாங்க. உங்க டிவி ஏதாவது ரிப்பேரா? கொஞ்ச நாள் டிவியே சவுண்டே கேட்கல. அதனால வந்து நானும் கேட்கல. இல்ல மெக்கானிக் எதனா ஒண்ணு அனுப்பட்டுமா?" "ஐயய்யோ! அதெல்லாம் இல்ல. டிவியெல்லாம் நல்லா தான் இருக்குது. உன் பையன் ஆதவ் இந்த வருஷம் 10th படிக்கிறானாமே. அதனால டிவி போட்டா அவனுக்கு படிப்பு இடைஞ்சலா இருக்கும். ஆனா, எனக்கு யாரும் இல்ல. அனாதையா இருக்கிறேன். அதனால தான் 10 பேர் இருக்கிற மாரி தெரியும் டிவி போட்டா. நீங்க ஏதாவது நெனச்சுக்காதீங்க. இப்போ என்ன அம்மா அம்மான்னு சொல்றீங்களே, எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் அனாதை இல்லன்னு நெனைக்கிறேன்னா." உடனடியாக தம்பதியருடைய அந்த பெண் கணவன் மனைவி கட்டி அணைத்துக் கொள்வாள். அன்பு நண்பர்களே, இப்போது அந்த அம்மா சொல்லுது, "நீங்கலாம் அனாதைலாம் இல்ல. நாங்க இருக்கிற வரைக்கும் ஏங்க அனாதைன்னு நெனைக்கிறீங்க? அந்த ஃபீலிங்கே வச்சுக்காதீங்க. வாங்க, போங்க, சாப்பிட்டீங்களா, கொண்டீங்களான்னு ஒரு 4 வார்த்தை கேளுங்கன்னு" சொல்லிட்டு அன்பை பரிமாறிக்கொண்டு இந்த உலகம் அன்பால் உணர்ந்து விரிந்து பரந்து கிடக்கிறது. சிறகை விரிப்போம், சிந்திப்போம், நல்லதை செய்வோம், உள்ளதை பேசுவோம் என்று முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.